அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் 29ஆம் தேதி, தை மாதத்தின் 16ஆம் தேதி. இன்றைக்கி நமக்கு புதன்கிழமையாக இருக்குது. கூடவே திருவோண நட்சத்திரம் இருக்குது. கூடவே அதிசக்தி வாய்ந்த தை அமாவாசையும் இருக்குது. இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. அப்படிங்கிறதுனால இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து தொடர்ச்சியாக 3 நாட்களில் நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்டுட்ருக்குறேங்க. அது எல்லாத்தையுமே டைம் கிடைக்கும்போது பாருங்கள். அதில் உங்களுக்கு எது செய்வதற்கு ஈஸியாக இருக்குதோ அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்றைக்கி செய்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். யார் கண்டாங்க, உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய சாவி இதில் ஏதாவது ஒரு பரிகாரங்களாக கூட இருக்கலாம் இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் பலனடையுங்க. இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நமக்கு காலையில் 8 மணி 8 நிமிடங்களில் இருந்து 8 மணி 32 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 24 நிமிடங்களில் அபிஜித் நட்சத்திர நேரம் இருந்ததுங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 28வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது நிச்சயம் கிடைக்கும். கிரகதோஷத்தினால அது கிடைக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நாம் கேட்கும்போது நிச்சயம் அது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் 3 நாட்களுக்கு முன்னாடி ஆகட்டும், நேற்றிரவும் ஆகட்டும், இது குறித்து இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் வீடியோக்கள் போட்டுட்டு இருந்தேன். நிச்சயமாக நிறைய சகோதர சகோதரிகள் அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நடந்தேறும் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். ஆனால் ஒரு சில சகோதர சகோதரிகள் அந்த நேரத்தை ஏதாவது ஒரு சூழ்நிலையினால காரணத்தினால மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒரு அற்புதமான 2ஆம் வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே இந்த மாதிரியெல்லாம் அமையவே அமையாது. இந்த முறை தான் நமக்கு இந்த போல் ஒரு சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அந்த நேரத்தை மிஸ் பண்ணியிருந்தாலும் இன்று மாலை வரக்கூடிய 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு முன்பு 1 மணி நேரம், அடுத்து 1 மணி நேரம்னு மொத்தம் 2 மணி நேரம் இருக்குங்க. இந்த 2 மணி நேரத்தில் சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே மக்களாகிய நம்ம என்ன கேட்குறோமோ அதை உடனே நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த 2 மணி நேரத்துலையும் தீபம் ஏற்றி வச்சு ஒரே கோரிக்கையை மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னாலும் அது கட்டாயம் நடக்கும். ஒருவேளை தீபமெல்லாம் ஏற்ற முடியலனா கூட நீங்கள் மனசுக்குள்ளே பாசிட்டிவான ஏதாவது ஒரு கோரிக்கையை நினச்சிட்டு இருந்தீங்கன்னாவே போதும், கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த நேரத்தில் பணவரவிற்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை கூட நீங்கள் செஞ்சு பலனடையலாம். அபிஜித் நட்சத்திரம் எந்த அளவுக்கு சக்தி உடையதோ அதில் துளியும் குறையாத அளவு சக்தி கொண்டது தான் இந்த சோடசக்கலை நேரம். அதுவும் தை அமாவாசை முடிந்து வரக்கூடிய அற்புதமான சோடசக்கலை நேரம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது எந்த நேரத்தில் தொடங்குது, எந்த நேரத்தில் முடியுதுன்னு பார்த்தலாம். இன்று மாலை 6 மணி 21 நிமிடங்களில் இருந்து 8 மணி 21 நிமிடங்களுக்கு இடையே உள்ள இந்த 2 மணி நேரத்தில் தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. இந்த 2 மணி நேரத்தில் உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கும் போது பணம் மட்டும் கிடையாது, வேறு எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி, வேலை, திருமணம், சொந்த வீடு, குழந்தை பாக்கியம், இன்னும் என்னென்னவோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். அதில் உங்களுக்கு துளி கூட சந்தேகமே வேண்டாம். மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் உங்களுடைய வீட்லேயே இல்லை, ஆஃபீஸில் இருக்கிறீங்க அல்லது சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது மறக்காமல் நீங்கள் இது செஞ்சு பலனடையுங்க. காலையில் அபிஜித் நேரத்தை பயன்படுத்தினவங்களாகட்டும், அதை மிஸ் பண்ணவங்களாகட்டும், எல்லாருமே இந்த நேரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கடைசி வாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க.
சரி, இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். வழக்கம் போல் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. என்னடா ஆனா உன்ன தண்ணீர் எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அதாவது தண்ணீருக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு. அதனால தான் நம்ம பூஜை அறையில் கூட தண்ணீரை வச்சு தான் மந்திர ஜபங்கள் சொல்கிறது, கோரிக்கை சொல்கிறது இதெல்லாமே வந்து பண்ணுவோம். அதனால் எப்போதுமே நீங்கள் இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்தும் போது அந்த பரிகாரம் சீக்கிரமாகவே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் குடிக்கிற தண்ணீராகவே பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. டம்ளர் வந்து இதுதான் அதுதான் அப்படின்ட்டு இல்லை. சில்வரோ பிளாஸ்டிக்கோ பீங்கானோ எதுவாக வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். சுத்தமான குடிக்கிற தண்ணீர் நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காய்ங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருளுங்க. மேலும் நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. இன்றைக்கி பெருமாளுக்குரிய புதன்கிழமை, அவருக்குரிய திருவோணம் எல்லாம் இருக்கிறதுனால இந்த ஏலக்காயை நாம் இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கோங்க. உங்களுடைய கைகளை முதல்லையே சோப்பு போட்டு நீங்கள் நல்லா வந்து கழுவிட்டு வந்து அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ கண்களை மூடி ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் முன்வைங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் நடந்துட்டால் போதும், மீதியெல்லாம் நானே பார்த்துக்குவேன், மேலும் இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நமக்கு இந்த சோடசக்கலை நேரம் வரும். அந்த சமயத்தில் நம்ம மற்ற கோரிக்கைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து கேட்டுக்கலாம். இதுக்கு ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா, அந்த ஏலக்காய் வந்து உங்களுடைய வாய்க்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. பல் இடுக்கில் கூட நீங்கள் வந்து கடிச்சிக்கலாம். இப்போ உங்கள் முன்னாடி தண்ணியும் வச்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட கோரிக்கையானது நிறைவேறணும்னு நீங்கள் மனதார வந்துட்டு சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வேண்டிக்கோங்க. அந்த கோரிக்கை நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவாக எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். ஒரு உதாரணத்துக்கு வேலைக்காக தான் சொல்கிறீங்கும் போது நல்ல வேலைக்கு எடுத்து விட்டதுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். பணம் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது தேவையான பணம் கிடைத்து விட்டது, என்னிடம் பணம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது, என்னிடம் பணம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது, என்னிடம் பணம் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கிறது, இந்த மாதிரி சொல்லுங்கள். குழந்தைக்காக அப்படிங்கும்போது நல்லபடியாக எனக்கு குழந்தை பிறந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு இந்த ஏலக்காயை மென்று சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் மென்று சாப்பிட்டுட்டு உங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணீரை வந்து குடிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாத்திரை மாதிரியாவது இதை நீங்கள் முழுங்கிக்கோங்க. இல்லைனா ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது அந்த ஏலக்காயை நல்லா உங்களுடைய கடவாய்ப்பல்ல போட்டு மென்னுட்டு அதனுடைய சாரெல்லாம் எடுத்த பிறகு அந்த சக்கையை நீங்கள் வெளியில் துப்பிடுங்க. ஆனால் முழு ஏலக்காயை வந்து நீங்கள் துப்ப வேண்டாம். ஏன்னா இது நல்லா நம்ம சொன்னதையெல்லாம் உட்கிரகிச்சு வச்சுருக்கோம். அதனால் இதை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, நம்ம உடம்புக்குள்ளே தான் செலுத்திக்கணும். இந்த தண்ணி வேணும் நீங்கள் குடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, உங்கள் கணவருக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, 2 பேரும் இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னா 2 பேரும் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு ஏலக்காயும் ஆளுக்கு ஒரு டம்ளர் தண்ணீரையும் எடுத்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கையை தான் நீங்கள் முன்வைக்கணும். அப்போ தான் வந்து அது நடக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த இந்த மெத்தடை இன்றைக்கி நீங்கள் இந்த 2 மணி நேரத்தில் பயன்படுத்தி பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.